இயற்கையாக வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இயற்கை பொருளாக இருந்தாலும் சரி, இப்போ சாப்பிடக்கூடிய விஷயமே நம்ம நினைப்போம் நேச்சுரல் ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க, ஆர்கானிக்காக எடுத்துக்கோங்க. நான் ஆர்கானிக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாஸ்தி சேர்த்தாலும் பிரச்சனை, உடம்புல வந்து விட்டமின்ஸ் இப்போ ஜாஸ்தி ஆகிடும், ஜாஸ்தியானாலும் பிரச்சனை, மினரல்ஸ் ஜாஸ்தியானாலும் பிரச்சனை. நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதெல்லாம் வந்து உடம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சூஸியாக இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூஸியாக இருக்க வேண்டாம். நேரத்துக்கு உணவு கிடைக்குதா, ஃபுட்டு கிடைக்குதா, இப்போ இங்கே தான் பக்கத்தில் கிடைக்குது, இதுதான் எனக்கு கிடைக்குதுன்னா அதை நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட்டு அந்த டைம் பீரியடில் வந்து கரெக்டாக அந்த ஹங்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக செயற்கை முறையில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இயற்கையாக நான் ஒரு விஷயத்தை வந்து நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கும்போது முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் வரக்கூடிய எப்போ வரக்கூடிய இது வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரைகளில் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய் ஹோரைகளில் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது வந்து உங்களுக்கான ஒரு பரிகார முறைகளாக எடுத்துக்கலாங்க.